ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான விளாக் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையில வழக்கம் போல நானும் என் கணவரும் பால் கறக்க வந்துட்டோங்க. வந்த உடனே என் கணவர் மாடு கணக்கெல்லாம் தவிடு தண்ணி வச்சுட்டு சாணியுமே அள்ள ஆரம்பிச்சுட்டாங்களா. சரி அவங்க வேலைய அவங்க பார்க்கட்டும். நம்ம போயிட்டு சமையலுக்கு ஏதாச்சும் காய்கறி இருக்குமா அப்படின்னு சொல்லி தோட்டத்து சைடு பார்க்க போயிட்டேங்க. போய் பார்த்தாக்கா நம்ம வேலி மேல இருக்கக்கூடிய பாவக்காய் செடியில பாவக்காய்லாம் முத்தி போயிருந்துச்சுங்களா. நல்லா பார்த்து பார்த்து 3 பாவக்காய் போல பறிச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதில 2 பாவக்காய் பார்த்தாக்கா நல்லா பழுத்து பழமாவே மாறிடுச்சு. சரி அது அப்படியே இருக்கட்டும் விதைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்தாச்சுங்க. எங்க வீட்ல பாவக்காய் சாப்பிடாத ஒரே ஆள்னா அது நான் தாங்க. பாவக்காய்லாம் பறிச்சு முடிச்சுட்டு வேலிக்கு உள்ள போய் பார்த்தாக்கா, நம்ம கீரை செடி ஃபுல்லாவே வந்து பூச்சி விழுந்து போயிருக்குங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி முள்ளங்கிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, அதெல்லாம் நல்லாவே முத்த ஆரம்பிச்சுடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க. இந்த மாதிரி மண்ணுக்கு மேல வெள்ள கலர்ல நல்லா கொஞ்சம் பெருசா கிழங்கு தெரிய ஆரம்பிச்சாலே அத வந்து அறுவடை பண்ணிடலாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிழங்கா பார்த்து ஒரு 5, 6 முள்ளங்கி மட்டும் இன்னைக்கு புடுங்கி எடுத்துக்கிட்டேன். சரி நாளைக்கு நம்ம சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. முள்ளங்கி கீரை கூட சமைக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஆனா எங்க முள்ளங்கி கீரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா ஓட்டை ஓட்டையா இருந்துச்சுங்களா, அதனால சமைக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு, அந்த கீரைய அங்கேயே வந்து பார்த்தோம்னாக்கா பிச்சு போட்டுட்டு வந்துட்டோங்க. எனக்கு எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரைட்னாக்கா இந்த சகப்பு கீரை தாங்க. வடை அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். சரி இதில கொஞ்சம் புடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த கீரையுமே கொஞ்சம் ஹைட்டா பெருசா இருக்கிறத பார்த்து பார்த்து புடுங்கிட்டு இருந்தோங்க. கீரையில பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுலயுமே பூச்சி விழ ஆரம்பிக்குதுங்களா, சரி எங்க வேஸ்ட்டா போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்ச அளவுக்கு இதில இருக்கிற கீரைய பார்த்து பார்த்து புடுங்கி எடுத்துக்கிட்டேங்க. சரி ஒரு 2 மாங்கா மட்டும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாமரத்துக்கிட்ட போய் பார்த்தாக்கா, ஆல்ரெடி மாங்காலாம் கீழே விழுது அப்படின்னு சொல்லி என் கணவர் கவர் கட்டி வச்சிருந்தாருங்களா, நேத்து பெஞ்ச மழையில அதில தண்ணியுமே நிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் ஓட்ட போட்டு விட்டுட்டு, கீழ ஒரு மாங்கா கிடந்துச்சு. அதையுமே எடுத்துக்கிட்டு, அதே சைஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு மாங்காவுமே பறிச்சு எடுத்துக்கிட்டோங்க. ஒரு மாங்கா மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி. எங்க மாமரத்துக்கு கீழ இந்த சிலோன் பசல, கோழி பசலன்னு சொல்லுவோம்ல, அந்த கீரை செடி நெறையவே இருக்குங்க. ஆனா எங்க வீட்ல இத நாங்க சாப்பிடவே மாட்டோம். அது எனக்கு செய்ய தெரியலையா, இல்ல அந்த கீரையே அப்படிதானா என்னன்னு தெரியல. ஒரு தடவ செஞ்சதுக்கு அப்படியே ஒரு மாரி கொழ கொழன்னு இருந்துச்சுங்களா, அதுலேருந்து யாருமே அத சாப்பிட்றதே கிடையாது. 2 மாங்கா மட்டும் பறிச்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இன்னைக்கு அறுவடை பார்த்தாக்கா இதுதாங்க. கீரை, பாவக்காய், மாங்கா, முள்ளங்கி. The next day. நம்மளோட எள்ளுக்காலம் நல்லாவே பழுப்பு தட்ட ஆரம்பிச்சிடுச்சுங்க. மழை வேற அப்பப்போ வந்து போகுதுங்களா, இப்படியே விட்டோம்னா வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி ஆள் கூப்பிட்டுருந்தோம். அவங்களும் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்களா, சரின்னு சொல்லி இன்னைக்கு அறுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஆளுங்க கூடவே என் கணவர், மாமியார், மாமனார் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருமே சேர்ந்து அறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டக்கு டக்குன்னு அறுத்தோம் அப்படின்னாக்கா உடனே நம்ம போர் போட்டு மூடிடலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அறுத்துக்கிட்டு இருக்காங்கங்க. எள்ளு அறுக்கிறது எங்களுக்கு சந்தோஷமோ இல்லையோங்க, எங்கள் மாடுகளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க பிள்ளை பார்த்தே பல நாட்கள் ஆயிடுச்சு. வெறும் வைக்கல மட்டும்தான் இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 2 நாளைக்கு இந்த கொல்லில கட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பில்லு மேய்வாங்கங்க. எல்லாருமா சேர்ந்து டக்கு டக்குன்னு எள்ள அறுத்து முடிச்சாச்சு. இப்ப பட்ற போடவுமே இங்க வந்தாச்சுங்க. நல்ல ஒரு பெரிய தார்ப்பாய போட்டுட்டு, அறுத்த எள் எல்லாத்தையுமே கொண்டாந்து அடுக்க வேண்டியது தாங்க இப்ப. நாங்க இந்த டைம் திண்டிவனம் 4 அப்படிங்கிற ரகத்த தாங்க சூஸ் பண்ணி விதைச்சிருந்தோம். இது வறட்சியும் நல்லா வரும். தண்ணி இருந்து பாசனம்னு வச்சுக்கோங்களேன், ஈல்டுமே பார்த்தோன்னாக்கா சூப்பரா வருங்க. நாம அறுத்த எள்ளெல்லாம் அப்படியே அரி அரியா இருக்குங்களா, அது எல்லாத்தையுமே எடுத்து மொத்தமா வச்சு இந்த மாரி ஒரு பெரிய செமையா கட்டிடுவாங்க. அத என் கணவரும் இன்னொருத்தரும் தூக்கிட்டு வந்து இந்த தார்ப்பாயில போட்டுருவாங்கங்க. எடுத்துட்டு வந்த காய் எல்லாத்தையுமே எங்க மாமனார் போர் போட ஆரம்பிச்சுட்டாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க எப்படி ரவுண்டு போட்டுருக்காங்கன்னு. இந்த மாரி தாங்க பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தோம்னாக்கா பேஸு. இதுக்கு மேல தான் அப்படியே நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே போகணும். இது வந்து பார்த்தாக்கா நல்லா நெருக போடுவாங்கங்க. காத்தே போகாத அளவுக்கு போடுவாங்க. அப்பதான் நம்ம எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சுட்டு தார்ப்பாய் போட்டு மூடணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அவிச்சல் ஏறி நமக்கு கலருமே மாறி வரும். இது ஹைட்டும் பார்த்தோன்னா அதிகமா போடக்கூடாதுங்க. அப்புறம் சரிஞ்சிடும். நம்ம கிட்ட மொத்தமா எவ்வளோ எள்ளு இருக்கோ அதுக்கேத்தாப்புல தான் நம்ம வந்து இந்த பேஸ வந்து போடணுங்க. எள் எல்லாத்தையுமே அடுக்கிறப்ப பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட நுனிப்பகுதி வந்து உள்வாட்டமா இருக்கணும். அதோட குச்சி பகுதி இருக்கு பாருங்க, அது பார்த்தாக்கா வெளிப்பக்கமா நீட்டிட்டு இருக்க மாரி அடுக்கணுங்க. அப்பதான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கணும். நம்ம மாத்தி மாத்தி அடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா ஒப்பா வந்து நமக்கு கலர் மாறியே வராது. அறுத்து போட்டது எல்லாத்தையுமே ஆளுங்க இந்த மாரி செம மாரி கட்டி வச்சுட்டாங்களா, அத என் கணவர் டக்கு டக்குன்னு எடுத்துட்டு போய் போட்டுட்டு இருந்தாருங்க. ஏன்னா, ஆளுங்க வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வந்து வேலை செய்வாங்க. டைம் ஆயிடுச்சுன்னா கிளம்பிடுவாங்க. அவங்க இருக்கிறப்பவே எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஃபாஸ்ட்டா தாங்க செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப பாருங்க உங்களுக்கு போர் எவ்வளோ ஹைட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியுதா? இந்த மாரி தாங்க கீழ இருந்து மேலாப்புல வரும். பொதுவா எள்ளுலாம் 90 நாள் பயிர் தாங்க. ஆனா மோஸ்ட்லி 80, 85 நாள்லயே அறுவடை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எள்ளுலாம் மானாவாரி டைம்ல தண்ணி இருந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சூப்பரா விளையுங்க. சொன்ன மாதிரியே ஆளுலாம் வந்ததுனால எங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே வசதியா இருந்துச்சுங்க. டக்கு டக்குன்னு வேலையுமே ஈஸியா முடிஞ்சிடுச்சு. எள்ளுலுமே நெறைய வெரைட்டிலாம் இருக்குங்க. இந்த வெள்ளை எள்ளு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈல்டு நல்லா வரும்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, அதில எண்ணெய் ஆடுனா எண்ணெயே வராது, விலையும் கம்மியா தான் போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்களா. அதனால அது இதுவரைக்கும் நாங்க ட்ரை பண்ணதே கிடையாதுங்க. வெயில் வேற வெளுத்து வாங்குது. எள்ளுனாலே எங்க வீட்ல ஆல் டைம் ஃபேவரைட் திண்டிவனம் 4 மட்டும் தாங்க.
ஒரு வழியா அறுத்த எள்ளு எல்லாத்தையுமே அழகா போருமே போட்டு முடிச்சாச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இருக்கிற இந்த 4 கட்ட மட்டும் தலைப்புல உடைச்சு விட்டுட்டு உணர்ந்ததுக்கப்புறம் தார்ப்ப போட்டு மூடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 5ஆம் நாத்து, 7ஆம் நாத்து பிரிச்சு உலுக்கி எடுத்துக்கிட்டா எள்ளு வேலை முடிஞ்சுது. அங்க ஆளுங்களுமே கை கால்லாம் கழுவிட்டு சாப்பிடவுமே உட்காந்தாச்சுங்க. அவங்களுக்குமே சாப்பாடுலாம் போட்டு முடிச்சுட்டு, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டை பக்கமா கிளம்பியாச்சுங்க. எங்க வீட்ல இந்த வருஷத்தோட எள்ளு அறுவடை இனிதே நிறைவுற்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.